பிரபாவித்த டிஎன்பிஎஸ்சி. இது சிந்துவெளி நாகரிகம் 6th உள்ள, அதாவது நான் ஆல்ரெடி நோட்ஸை அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வந்து சில பாயிண்ட்ஸை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் தான் கலெக்ட் பண்ணி திருப்பி எழுதி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். தொல்லியலாளர்கள் புதிய நகரத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கிறார்கள்? அகழ்வாராய்ச்சி, பண்டைய இலக்கியங்கள், தொல்பொருட்கள், வான்வழி புகைப்படங்கள் மூலமாக. 2வது, ஹரப்பா மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 2 இடத்துலையும் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களுக்கு இடையில் வந்து சிறிய அளவு வேறுபாடு தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என உறுதி செய்யப்பட்டது. அடுத்து இது ஒரு பார்த்துக்கோங்க இந்த கொஷின். இந்திய எல்லைகளில் சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த இடங்கள் மந்தா, ராஹிகர்கி, ஹரப்பா, காளிபங்கன், மிட்டதாய், மொஹஞ்சதாரோ, கோட்டிஜி, அம்ரி, டோலவிரா, லோத்தல், கன்வேரிவாலா. இந்திய எல்லைகளில் சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த இடங்கள். தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பில் இருந்திருக்கு. பெருங்குளம் வந்து செவ்வக வடிவமைப்பில் இருந்திருக்கு. இந்த பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோவில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, சிந்துவெளி முத்திரைகள் எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா ஈராக், குவைத், சிரியாவில் கிடச்சிருக்கு. சிந்துவெளி பகுதியிலிருந்து டேஷ் என்ற 2 பகுதிகளுக்கு வணிகம் நடந்திருக்கு. ஒன்று வந்து மெசபடோமியா தெரியும், இன்னொன்று பாரசீக வளைகுடாவுக்கும் நடந்திருக்கு. அடுத்து கேவிடி வளாகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. கேவிடினா ஒன்றும் இல்லை, கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. இந்த பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா இன்னுமே சங்ககால தமிழ் பெயர்களில் அங்கே ஊர் இருக்கான். கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர். அடுத்து கொர்க்கை, பூம்புகார். இந்த 2 பேரில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தானின் ஆறுகள் பாகிஸ்தான் ஆறுகள் 2 இருக்கும். பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு தெரிஞ்ச மாதிரியே காவிரிவாலா, பொருணை. ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு புள்ளி வச்ச மாதிரி காவிரி, பொருன்ஸ். அடுத்து முதல் எழுத்து வடிவம் யாரால் வந்தது? சுமேரியர்களால். அது பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து மெசபடோமியாவை வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் உள்ள கொஷின். சிந்துவெளி நாகரிகம் ஒரு உலோக காலம், அதான் வெண்கல காலம் கொடுத்துருப்பாங்களே, அதான் இங்கே ஆப்ஷனில் உலோக காலம் இருந்துச்சு. வீடுகள், இது நல்லா பார்த்துக்கோங்க. வீடுகள் வந்து செங்கற்கல்கள் மூலமாகவும் கழிவு நீர் போகும் வழி தான் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கான். அடுத்து மெசபடோமியா மிக பழமையான நாகரிகம். இது எல்லாமே வந்து நான் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸு இன்றைக்கி தான் கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.